ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மைனி தமிழ் வெப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மைக்கு கொடுத்த பலி அப்படிங்கிற ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். எல்லார் வாழ்க்கையிலையும் ஆல்மோஸ்ட் சில விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கும். நம்ம இந்த கதையும் நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, அடடா நமக்கும் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம வருத்தப்படுவோம். கதைக்கு போகலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒருத்தர் குதிரையையும் ஆட்டையும் வளர்த்திட்டு வந்திருக்கிறார். அப்போ அந்த குதிரை ஆடு 2 பேரும் ஒன்றா வளர்ந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஒரு நாள் அந்த குதிரைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ சொந்தக்காரர் என்ன பண்ணார், குதிரைக்கும் ஆட்டுக்கும் சொந்தக்காரர் இருப்பார் இல்லையா, அவர் என்ன பண்ணார், போய் வைத்தியரை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ டாக்டர் பார்த்துட்டு என்ன சொன்னார், குதிரைக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் 3 நாள் தினம் மருந்து கொடுக்குறேன், நீங்கள் அந்த மருந்தை கொடுங்க. குதிரை எந்திரிச்சு நடக்கலை அப்படின்னா அதை சாகடிச்சிட வேண்டிதான், ஏன்னா இது ஒரு தொற்று வியாதி மாதிரி மற்ற அனிமல்ஸ்க்கும் பரவிடும் அப்படி சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட ஆடு குதிரைகிட்ட என்ன சொல்லிச்சாம்மா, குதிரை இந்த மாதிரி சொல்கிறாரு, நீ எந்திரிச்சு நடக்கலைன்னா 3 நாள் மருந்து கொடுத்து பார்த்துட்டு 4ஆவது நாள் உன்னை சாகடிக்க சொல்லிட்டாங்க, எப்படியாவது எந்திரிச்சு நடக்க முயற்சி பண்ண நண்பா அப்படின்னு சொல்லியிருக்குது. ஃபஸ்ட்டு டே டாக்டர் கொடுத்துட்டு போன அந்த மெடிசனை கொடுத்துருக்குறாரு. குதிரை எந்திரிச்சு நடக்கவே இல்லை. செகண்ட் டேவும் அதே மாதிரி டாக்டர் பார்த்துருக்குறாரு, மெடிசன் கொடுத்துருக்குறாரு, எந்திரிச்சு நடக்கலை. ஆடு ரொம்ப சங்கடப்பட்டுருச்சு, குதிரை எந்திரிச்சு நட, இல்லைன்னா நாளைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு நாளான்னைக்கு உன்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. குதிரைனால அதை கேட்க முடிஞ்சது தவிர பட் முயற்சி பண்ணிச்சு, அதனால் நடக்கவே முடியல. 3ஆவது நாள் டாக்டர் பார்த்துருக்குறாரு, மெடிசன் கொடுத்துருக்குறாரு. இவரும் ஓனரும் அந்த முதலாளி குதிரைக்கு மெடிசன் கொடுத்துருக்குறாரு. ஆடு போய் ரொம்ப பதட்டப்பட்டு ரொம்ப டென்ஷனாகி சொல்லியிருக்குது, எப்படியாவது குதிரை எந்திரிச்சு நட, ப்ளீஸ் எந்திரிச்சு நட அப்படி சொல்லியிருக்குது. உடனே இல்லைன்னா உன்னை சாகடிச்சிருவாங்க, எந்திரிச்சு நடன்னு சொல்லியிருக்குது. உடனே குதிரை எப்படியோ ட்ரை பண்ணி தக்கி முக்கி எந்திரிச்சு நின்றுச்சு, 2 எட்டு வச்சிருச்சு. அப்புறம் அதுக்கு தெம்பு நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு. உடனே இந்த முதலாளி என்ன பண்ணார், டாக்டரை கூப்பிட்டு, பரவாயில்ல பாருங்கள், குதிரை எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் கொடுத்த மருந்துனால என் குதிரைக்கு உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இதை இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு மட்டன் பிரியாணி கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டுட்டு போய் இந்த குதிரையோட ஃப்ரெண்டு ஆடு இருக்குது இல்லையா, அந்த ஆட்டை வெட்டி மட்டன் பிரியாணி பண்ணி போட்டுட்டார். ஸோ அந்த குதிரை எந்திரிச்சு எதனால் நடந்துச்சு, ஆடு திருப்ப 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 அதை மோட்டிவேட் பண்ணதுனால தான் அந்த குதிரை எந்திரிச்சு நடந்துச்சு. இந்த மாதிரி உன்னை கொன்றுவாங்க, நீ எந்திரிச்சு நடன்னு சொல்ல போய் தான் அந்த குதிரை எந்திரிச்சு நடந்ததே தவிர மெடிசன் கொடுத்ததுனால நடக்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க போய் தானே குதிரை நடந்துச்சு. பட் முதலாளி என்ன நினச்சிக்கிட்டாரு, டாக்டர் கொடுத்த மெடிசன்னால தான் குதிரைக்கு சரியாகி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டாரு. பட் மோட்டிவேட் பண்ண ஆடு கடைசியில் என்ன ஆயிடுச்சு, பலி ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அந்த இடத்துல உண்மை மறைக்கப்பட்டுருச்சு. ஸோ நம்மளும் நிறையா இடத்துல வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் என்ன பண்ணுவோம், நம்ம கூட இருக்கவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணுவோம். பட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவார்டோ ஏதாவது ஒன்று கிடச்சிது அப்படின்னா நம்ம தான் என்கரேஜ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லாமல் அவங்களே ஓனாக அதை எடுத்துக்கிட்ட மாதிரி அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா. அவங்களே தானாக பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய கிரெடிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ உண்மைக்கு கொடுத்த பலி அப்படிங்கிறது இதுதான். பட் நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம அடுத்தடுத்து நம்ம வேலையை பார்த்துட்டே போயிட்டுருப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மைனி தமிழ் வெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்ம வீடியோவில் கேட்கக்கூடிய எல்லா கதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஓகேவா.